2012 2 மாடலிಂದ ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு 500 மாடு ஆயிருக்கு. சுத்தமான எங்கள் கிட்ட இப்போ மாடில் வந்து 30 வெரைட்டி இருக்கு. எருமையில வந்து ஒரு 5 வெரைட்டி இருக்கு. 35 வெரைட்டி இருக்கு. பச்சை பில் ஒரு 5 டன் வேணும். அந்த காஞ்சி பில் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு 2 டன் வேணும். யாரும் பியூரிட்டி கொடுத்தா இல்லை, சும்மா A2 மில்கன்னு போடுவாங்க, ஆர்கானிக் மில்கன்னு போடுவாங்க. ஆனால் யாரும் பார்க்குறது இல்லை மாடு எங்கே இருக்குது, என்ன எப்படி வளர்த்துருக்குறாங்கன்ட்டு. சார் நாட்டு மாடுலே எங்கள்கிட்ட பர் டே 20 லிட்டர் பால் கொடுக்குற மாடு இருக்குது. வணக்கம் சார், எங்கள் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்ட்டு. பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் 5 கிலோமீட்டர் ஆகும். ஒசூர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரும். பேகூர் வந்துட்டு பேகூர் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஸ்ரீகிருஷ்ணா கோஷாலான்னு இருக்கேன். நம்ம கோஷாலையில் இப்போதைக்கு ஒரு 500 மாடு இருக்குது. நம்ம நாட்டு மாடில் ஒரு 30 ப்ரீட்ஸ் வெரைட்டி இருக்கும். நம்ம என்னென்ன எல்லா ஸ்டேட்டுக்கும் போய்ட்டு குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, இந்த மாதிரி ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கம் போய் நீங்கள் எல்லாம் தேடுற போதில் ஒரே கோஷாலையில் வந்தால் எல்லா மாடு பார்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்புறமா அந்த மாதிரி நம்ம நாட்டு மாடு அதனை ரெஸ்கியூ பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். அதனால இது நம்ம கோஷாலா ரெடி பண்ணி வளர்த்துன்னு இருக்கோம். 2012 2 மாடலிಂದ ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு 500 மாடாக இருக்கு. இப்போது 13 வருஷம் ஆச்சு நம்ம கோஷாலா ஸ்டார்ட் பண்ணி சார். 13 வருஷம்? ஆமாம் சார். ஆனால் இது வந்து இவ்வளோ வருஷம் ஆரம்பிச்சுக்கிறீங்களா? ஆமாம். எவ்வளோ பண்ணை வந்து வச்சுருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி 2 இடம் இருக்குது சார். முன்ன வந்து வீட்டுக்கிட்டே இருந்துச்சு, அங்கே ஒரு 200 மாடு இருக்குது. இது இப்போ காட்டில் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது ஃபில்அப் அடிச்சு மறுபடியும் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணின்னு போயிருக்கிறோம் புதுசாக. இன்னொன்று வந்து நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணிருக்கீங்களா இல்லை அப்பா சப்போர்ட் யாராவது? இல்லை, பொறுத்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய செருவா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன், ட்ரஸ்ட்டு நடந்து இருக்கு சார். ஓகே. இந்த இப்போ வந்து இந்த கோஷாலான்னு இருக்குது. ஆமாம். ஆமாம். இப்போ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இது ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்து? சார் 2002 நம்ம பையன் வீட்டுக்கு ஆகட்டும், அப்பாவுக்கு ஆகட்டும், பால் நாட்டு மாடு பால் வேணுன்ட்டு 2 மாடு வாங்கின்னு வந்தேன். அப்புறமா அப்படியே நம்ம நாட்டு மாடு எது இருக்குன்னு பார்த்தா ஒரு இப்போதுக்கு ஒரு 40 ப்ரீட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு, அதனால நம்ம ஒன்னொன்னே தேடின்னு கலெக்ஷன் பண்ணி இவ்வளோ ஆயிடுச்சு. அது இல்லாத நம்ம இந்த எலக்ட்ரானிக் சிட்டி ரூட்டில் நம்ம கேரளாவுக்கு போகிற ரோட்டில் இந்த கசாயக்கானு கேரளாவுக்கு போவோம், கசாப்புக்கு. அது போலீஸ்காரங்க பிடிக்குவாங்க, இல்லை அது கொண்டு வந்து இங்கே விட்டிருக்காங்க. அந்த மாடு ஒரு 200 மாடு இருக்குது. ரிஸ்க்கு பண்ணி விட்டிருக்க மாடுங்க. அதுவும் வளர்த்தா இருக்கிறேன். ஆனால் நாட்டு மாடு இருந்தால் தான் எடுத்துக்குவேன். ஹைப்ரிட் மாடு HF ஜெர்சியானா நான் எடுக்க மாட்டேன். ஆமாம் சார். ஏன்னா நாட்டு மாடு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போகணும். சும்மா இப்போ வேறு ஹைப்ரிட் வச்சுட்டு பால் 30 லிட்டர் 40 லிட்டர்னு அதில் என்ன யூஸ் இல்லை. ஆனால் இதில் வந்து என்ன ப்ரீடு வந்து இருக்குன்னா நம்ம கிட்ட இப்போ கிர் இருக்கா, காங்கராஜ் இருக்கா, சாய்வால் இருக்கா, ரெட் சிந்தி இருக்கும், வேச்சூர் இருக்கும், மல்நாடு கிட்டா இருக்கும், அள்ளிக்கார் இருக்கும், அம்ருத் மஹால் இருக்கும், ஒங்கோல் இருக்கு, புங்கனூர் இருக்கு. ஒரு நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கும். தார்பார்கார் இருக்கும், ராட்டி இருக்கு. மொத்தமாக எங்கள் கிட்ட இப்போ மாடில் வந்து 30 வெரைட்டி இருக்கு. எருமையில வந்து ஒரு 5 வெரைட்டி இருக்கு. 35 வெரைட்டி இருக்கு இப்போ இந்த கோஷாலையில். எல்லா இது வந்து ஸ்டேட்டோட இது? ஆமாம், எல்லா ஸ்டேட்டோட இருக்கு சார். இப்போ எந்த ப்ரீட் வந்து அதிகமாக மாடு வந்து இருக்குன்னா எந்த ப்ரீட் வந்து சொல்லுவாங்க? நம்ம கிட்ட இப்போ கீர் வந்து ஒரு 50 மாடு இருக்கு சார். ஆமாம் ஆமாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ மாடு 500 மாடு வச்சு செய்கிறீங்க. எவ்வளோ ஆனால் செலவாகும் ஒரு நாளைக்கு? டெய்லி 1 லட்சம் ரூபாய் செலவு வரும் சார். டெய்லி 1 லட்சம்? ஆமாம் சார். அப்போ மாதம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எவ்வளோ ஆகிடும்னா? 30 லட்சம் செலவு வருது. அதில் நம்ம பால், நெய், வெண்ணெய், அப்புறமா இந்த சாணியில் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் போனால் ஒரு 20 லட்சம் வரும். ஒரு 10 லட்சம் மைனஸில் போயிருக்கோம். ஏன் மைனஸ் போகுதுன்னா நம்மளுக்கிட்ட ஒரு 300 பசு வந்து பால் பேசுறது இல்லை. அதனால தான் மைனஸ் போயிருக்கேன். எனக்கு இருக்கிற ரெண்ட் ஒரு 8 லட்சம் வரும். 8 லட்சம் பூரா ரெண்ட்டு நம்ம கோஷாலா தான் வச்சுருக்கிறேன். இன்னொரு 2 லட்சம் யாரானா வருவாங்க, பூசை வாங்கி கொடுக்குவாங்க, ஒரு 1000 டொனேஷன் பண்ணுவாங்க, 2000 பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோயில் பகவான் உள்ள நடந்துருக்கு. நம்ம இதில் எதுவும் ப்ராஃபிட் எதுவும் பார்க்குற போயில. ஏன்னா நம்மளுக்கு இதில் நல்லா திருப்தி இருக்கு. பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போவோம். இதில் வந்து காலையில் வந்தால் சாயந்தரம் கண்ட டைம் ஆகுறதே தெரியுது இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ தீவனம்னு சொல்றீங்களா? ஆமா. இப்போ வந்து ஃபீடு இப்போ வந்து இவ்வளவு காலையில இருந்து பார்த்தேன். ஒரு ஃபீடா இருக்கும், இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட இது வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்றீங்க?
நம்ம காட்டு ஒரு 4 ஏக்கரை தான் இருக்குது, சிட்டியில் இருக்கிறனால இதனால வருது கம்மி தான். மாடு பசு அதிகமாக இருக்கிறது தான். நான் மண்டியா மைசூர் அந்தாண்டி ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 20 ஏக்கர் லீஸ் போட்டு நம்ம வரைக்கும் சாணி எல்லாம் என்டர் அங்கே போட்டு அதில் நம்ம அந்த சோளம் எல்லாம் வளர்த்துட்டு அங்கேருந்து கொண்டு வரணும். டெய்லி ஒரு லோடு வருது சோளம். அது இல்லாத இந்த ராகி பில்லு, இந்த அப்புறமா இந்த அரிசி பில்லு, இது ரெகுலராக ஒரு ட்ரிப்பு பச்சை பில்லு, ஒரு ட்ரிப்பு சாயந்தரமே அந்த காஞ்சி பில்லு போடுறோம் சார். ஓகே. இப்போ மண்டியா சைடுல அங்கேயும் வந்து ஃபுல்லா அங்கிருந்து எடுத்து வரீங்க. ஆமாம் சார், ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து தீவனம் வந்து தேவைப்படுதுன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து தேவைப்படுது? பச்சை பில் ஒரு 5 டன் வேணும். அந்த காஞ்சி பில் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு 2 டன் வேணும். இவ்வளவு 500 மாடு வளர்க்குறேன்னு சொல்றீங்க. ஆமா. வந்து நாங்க வீட்டுல வந்து ஒரு 5-10 மாடு வளர்த்தாலே ரொம்ப ஏதாவது ஆயிடுச்சுனாலோ, ஒரு காய்ச்சலோ ஏதோ சம்திங் ஏதாவது ஆயிடுச்சுனாலோ எங்களால அதை பார்க்க முடியாது. 500 மாடு வைக்கும் போது எப்படி வந்து மாடுங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? சார் நான் அதுதான் சொல்கிறேன் சார். நான் நாட்டு மாடு தான் வளர்க்குறேன், ஹைப்ரிட் வளர்க்குறேன். மெயின் பாயிண்ட் அதை தான் ரீசன் நான் சொன்னேன். நாட்டு மாடுனா இது காயில் வியாதி கம்மி தான். ஒரு 100 கேஸில் 1 தான் வரும். வந்தால் நம்மளுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கூட்டாக வருவாங்க. அதை விட்டா இதுக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி வேக்சின் போடுறேன். ஒன்று வந்து லம்பி ஸ்கின்னு, இன்னொன்று வந்து அந்த எஃப்எம்டின்னு பண்ணுவாங்க, ஃபுட் மவுத் டிசீஸ்ன்ட்டு. அது 2 வேக்சின் போட்டால் இதுக்கு எல்லாம் வியாதியே வராது சார். ஏன்னா அது மவுத் மிக வெளி மேய்ச்சலுக்கு எடுத்து போனா ஓகே, எங்களுக்கெல்லாம் வெளி மேய்ச்சலுக்கு எடுத்து போகும்போது அந்த இஷ்யூ வரன்னு சொல்லலாம். ஆமா, நீங்க பக்கத்திலே வளர்க்குறீங்க, அதனாலதான் வந்து அந்த டவுட் இருக்கு. இப்போ வந்து இப்போ ஏதாவது இப்போ டாக்டர்ஸ் வந்து ரெகுலரா வருவாங்களா எப்படின்னா? இல்லை சார், நம்மளுக்கு எதுவும் ஜென்ரல் செக்அப் டெய்லி எதுவும் இல்லை. நம்ம பார்த்துக்கிறோமோ. எதனா எமர்ஜென்சி இன்கேஸ் சீரியஸ் வந்துச்சுன்னா நம்ம டாக்டர் கூப்பிட்டு. ஆனா வந்து வேக்சின்ஸ் எல்லாம் மந்த்லி வந்து போடுவாங்களா? இல்லை சார், வருஷத்துக்கு 2 வாட்டி போடணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வேக்சின். மந்த் ஒரு வாட்டி வந்து டாக்டர் அவ்வளோதான். இப்போ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்ஸ் வந்து நைட்ல கூட வருவாங்க சார். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குவாங்க, நிறைய பேர் பரிச்சயம் இருக்குவாங்க. ஃபோன் கூட்டா ஒரு 1/2 hour உள்ளே வருவாங்க. அதில் ஒரு ரவி சாரான்னு இருக்குவாங்க. ராத்திரி 1 மணி 2 மணில கூட எமர்ஜென்சி தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு போயிருப்பாங்க. நல்ல டாக்டர் ரவி சாரான். இப்போ வந்து ரொம்ப இப்போ குட்டி போடுறது, கண்ணு போடுறது, அதெல்லாம் இப்போ ஏதாவது சம்திங் சின்ன காய்ச்சலோ அந்த மாதிரி இருந்துச்சு நீங்களே வந்து வேக்சின்ஸ் எல்லாம் போடுவீங்களா? அந்த காய்ச்சல் எல்லாம் நாம பார்த்துடுறோம் சார். சரி, ஆமாம் ஆமாம். மைனருக்கு எதுக்கு டாக்டர் கூட்ட மாட்டேன். எதனா மேஜர் இருந்தால் மட்டும் இஷ்யூ இருந்தால் கூப்பிட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணது இதுதான் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இல்லை சார், நாளைக்கு எதுவும் ஸ்ட்ரகிள் ஆகல. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ண பகவான் தான் மாடு, நம்மளது எதுவுமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து ரெஸ்கியூ பண்ணி வரேன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி எவ்வளவு மாடை நான் ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க? இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 300 மாடு இருக்கு. ஆக்சிடென்ட்டாக இருக்க மாடுங்க ஒரு 20 மாடு இருக்கு. அதில் ஒரு மாடுக்கு ஒரு கால் கூட இல்லை. இப்போ நீங்கள் வேணா பார்த்துக்கலாம். அதை மடுவாள அந்த சந்த ரோட்ல விட்டிருக்குவாங்க. நீங்கள் அந்தாண்டி போத்தா பார்க்கலாம். அதில் ஏதோ ஒரு காடி அடிச்சுன்னு போயிட்டு நைட்டு 10 மணில கொண்டு வந்து விட்டாங்க போலீஸ்காரங்க. அதுக்கு அந்த நைட்டில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு கொண்டு இடத்துல இருந்துச்சு. இப்போ ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த ரெஸ்கியூ பண்ணிட்டு வர்றீங்களா? ஒரு மாடுங்க வந்து முற்ற மாடுங்களா இருக்கும். ஏன்னா இந்த பக்கத்துல இருக்கிறதுனால முட்டை அதிகமா இருக்கும். முட்டை அது ஏதாவது பிரச்சனை தான். இந்த மாதிரி மாடுங்களெல்லாம் எப்படி வந்து உங்க கண்ட்ரோல் கொண்டு வர்றீங்க? இல்லை சார், கொண்டு வரும்போது நம்ம ஒரு 5-6 பேர் போவோம். பப்ளிக்கும் சப்போர்ட் எடுத்துக்கணும். கொண்டு வந்து அப்புறமா இங்கே நம்ம கட்டுறோம் இல்லையா, டெய்லி நம்ம ஆள் பார்த்துனே இருந்தால் அது நம்ம மாதிரி ஆகிடும். எப்போ பார்க்காதே போனால் தான் அது முட்டும். இப்போ டெய்லி நிறைய பேர் வருவாங்க, சேவத்துக்கு வருவாங்க, பில் போடுவாங்க. நாம போயினே இருக்குமா, அப்போ என்ன பக்கத்தில் இருக்கிற மாடு பார்த்து அதுவும் நார்மலாக வந்துடும். இப்போ இந்த சேவை வந்து பண்றீங்க, இது இவ்வளோ வருஷமா பண்றீங்க. நீங்க பண்ணும்போது மக்களோட சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு சார். நிறைய பேர் பாருங்க வருவாங்க, குஷியா போறாங்க. அது நல்லா நம்மளுக்கும் நல்லா இருக்கும். அங்க வருவாங்க, ஹாப்பியா போறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆறாம வருவாங்க. புங்கனூர் மாடு கிட்ட கோந்தாங்க போறதே இல்லை. அந்த சின்ன மாடு இருக்கு இல்லையா, அது பார்த்துட்டு அங்கேயே கோந்துக்குவாங்க. இப்போ இது இவ்வளோ பேர் நானும் வந்து காலையிலேருந்து பார்த்தேன். ஒரு ஈவினிங் டைம்லையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய வந்து மக்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க, குழந்தைங்களும் வந்து விசிட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது வந்து பார்த்து வரும்போது. இப்போ அந்த போர்டில் வந்து டொனேஷன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார், அந்த டொனேஷன் மூலம் எப்படி வந்து நடத்துறீங்க சார்? நாம் வந்து எங்களுக்கு யாருக்கு என்ட்ரி ஃபீஸு இன்னொன்று எதுவும் பொண்ணு இல்லை. அங்கே வந்து இந்த மாடுங்க எல்லாம் பார்த்து நான் ஒரு மாடு பில் போடுவேன், இல்லை 2 நாள் போடுவேன், இல்லை இந்த இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி இருக்க மொத்தமாக கோஷால பில் போட்டுக்கிறேன், இல்லை ஒரு 5 மாடு அடாப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் வந்து பண்ணுவாங்க நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆப்பிள் கொண்டு வருவாங்க, வாட்டர் மெலன் கொண்டு வருவாங்க, கொஞ்சம் பேர் பூசா வாங்கி கொடுக்குவாங்க. அங்கே இச்சா நம்ம எதுவும் கோர்ஸ் இல்லை. அங்கே வந்து நான் இந்த மாதிரி சேவை பண்ணணுன்னா பண்ணலாம் சார். இப்போ வெளியே இருந்து எடுத்து வராங்க சாப்பாடு. ஆமாம், அது நீங்கள் வந்து இப்போ வந்து
ஏதாவது சம்திங் இவ்வளவு மாடு இருக்கு, இவ்வளவு வந்து இப்போ நீ அங்க போர்ட்லயும் நான் பார்த்தேன் நான். ஆமாம். அது ஒரு மாட்டுக்கு வந்து எவ்வளவு நான் அடாப்ஷன் வந்து பண்றேன். இப்போ எனக்கு எக்ஸாம்ல எனக்கு புரியல அந்த இதுல இருந்தது எப்படின்னா அடாப்ஷன் பண்றேன்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஒரு மாடை எடுத்த மாதிரி கணக்கா இல்ல எப்படி? அது என்ன ஆகுதுன்னா சார், இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கவங்க இல்லை எங்க உங்கள் பேரில் ஒரு மாடு வளர்க்கணும்னு நீங்கள் யோசனை பண்ணியிருக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இடம் பத்துறது இல்லை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். அதனால தான் அடாப்ஷன் அண்ட் ஸ்கீம் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒரு பெரிய மாடுக்கு 5000 ரூபாய் மாதத்துக்கு, 1 year to 2 year இருக்கிற இதுக்கு 3000. சின்ன குட்டிக்கு வந்து 2000 மாதத்துக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு மாதம் போடலாம், 6 month போடலாம், 1 year போடலாம், இல்லை லைஃப் லாங்கில் நீங்கள் அப்படியே நடிச்சுன்னு போயினே இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மாடு வீட்டுக்கிட்ட வளர்க்கணும், இடம் பத்துறது இல்லை, பில் போடுறதுக்கு கொண்டு வரக்கு ஆகுறது இல்லை. அந்த உங்கள் மாடு கணக்கில் இங்கே இருக்கும். நீ மாடு பணம் கொடுக்குறது இல்லை, சும்மா அதுக்கு சேவை பில்லுக்கு அந்த பூசாக்கெல்லாம் செலவுக்கு பணம் கொடுக்குற மாதிரி சார். இது மூலமா மக்களுக்கு என்ன இதனா அது? சார் இது மூலம் அவங்களுக்கு நல்லதாகுது. மாடுக்கு ஒரு சேவை பண்ணுற மாதிரி கணக்கு வரும். இப்போ என்னால முடியும். இப்போ சும்மா நம்ம போயிட்டு எங்க ஒரு பார்ட்டி பொண்ணு வந்தா உங்களுக்கு போயிடுச்சு 10,000 5,000 ஹோட்டலுக்கு போனா, அதை வந்து பொண்ணை இந்த மாதிரி மாடு நம்ம ரிஸ்க் பண்ணி வளர்க்கலாம், நம்மளுக்கும் சப்போர்ட் ஆகும், அவங்களுக்கும் கோயில் நல்லா பண்ணுவாங்க. இப்போ புரியுது. இப்போ என்னன்னா மக்களை வந்து இப்போ எங்கேயோ இது பண்ற பதிலா நம்ம வந்து ஆமா, நம்ம நாட்டு மாடு எப்படி இருக்கோ, எந்த பசு எந்த மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ சில பேர் பசங்களுக்கு இப்போ நீங்க கேட்டா எங்க பால் வரும்னா டெய்ரியில வரும், அமுல்ல வரும், இல்ல ஓவின் வரும், ஏதோ ஒரு டெய்ரி சொல்லுவாங்க. பாலை பேரை பார்க்க முடியாது. நானும் நிறைய பேர் நிறைய காம்படிஷன் நிறைய, ஏன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ள வச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து. ஆமா, நான் நினைச்சேன் ஓகே இந்த காம்படிஷன் எவ்வளவு பெரிய காம்படிஷன், எவ்வளவு பால் பண்ணீங்க, எவ்வளவு பேக்கெட் பாலெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட மத்தியில நீங்க வந்து காலையில வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க, நம்பிக்கையோட வந்து சேராங்கன்னா பெரிய இதுதான் சார். நம்ம என்னன்னா லைவ் சார், எந்த பிரீடு இப்போ 30 வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. நீங்க பால் காலைல வந்து 4:30 இருந்தா 6:30 காலைல பால் பீசுறோமோ, மத்தியானம் வந்து 2:30 இருந்தா சாயந்தரம் 5 மணி கண்ட பால் பீசுறோமோ. அந்த டைம்ல நீங்க வந்தா என்ன ஸ்பெஷல்னா, எந்த மாடு வேணா அந்த பக்கத்துல நீங்க நின்றுக்குன்னு பால் பீஸ் விட்டு எவ்வளவு பால் வேணா உங்க இடத்துக்கு போகலாம். 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி லைவ் யாரும் பண்றது இல்லை. இடி இந்தியால சேலஞ்ச் பண்றேன். சும்மா அங்கே கொண்டுவாங்க, இல்லை பேக்கெட் போட்டு விடுவாங்க. நம்மளுக்கு சுமார் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சிட்டிலேருந்து வருவாங்க, காலைல டிராஃபிக் இருக்குது இல்லைன்ட்டு. அந்த மாதிரி லைவ் யார் கொடுக்குறாங்க? ஏன்னா அந்த மாதிரி நாட்டு மாடு பால் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு இப்போ அவங்க தெரியணும். சும்மா பாக்கெட்ல எல்லாம் கலந்து வந்து இருக்கும். யாரும் பியூரிட்டி கொடுத்தா இல்லை, சும்மா A2 மில்கன்னு போடுவாங்க, ஆர்கானிக் மில்கன்னு போடுவாங்க. ஆனால் யாரும் பார்க்கறது இல்லை மாடு எங்கே இருக்கு, என்ன எப்படி வளர்த்துருக்குறாங்கன்ட்டு. நம்மளை ஸ்பெஷலானா வந்து அங்கே நேரமாக பார்த்துன்னு போகலாம். நீங்கள் பார்ப்பீங்க 90% இங்கே சேல் ஆகிடும். ஏதோ ஒரு 10% மட்டும் நம்ம லோக்கல் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் ஹோம் டெலிவரி கொடுக்குறோமா ரெகுலர் கஸ்டமருக்கு. இப்போ நீங்க மில்கை விட்டு வேற என்னென்ன கொடுக்குறீங்க சார்? மில்க் இருக்கா, கர்டு இருக்கா, வெண்ணெய் இருக்கா, நெய் இருக்கா. அது விட்டா நம்மளுக்கிட்ட ஃபாரஸ்ட் தென்னை இருக்கா. அது விட்டா நம்ம இந்த சக்கை எண்ணெய் நம்ம காணத்துல எடுக்கிறோமோ, மாட்டுது. அது ஏன்னா நம்மளுக்குல இப்போ காலம் இருக்கும். அந்த காலங்களுக்கு ஒரு ஹவர் எக்ஸசைஸ் ஆகும். ஒரு எண்ணெய் ஆயில் நான் சேல் பண்றேன். அந்த ஒரு இது புண்ணாக்கு நம்ம மாடுகள் போடுறேன் சார். இப்போ வந்து நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை எடுத்துட்டே இருக்கணும். ஆமா, ஆடனா இருந்தே இருக்கணும். காலைல 4 மணிக்கு நம்ம ஆளுங்க வந்தா நைட்டு 10 மணி கண்ட எதனா ஒரு வேலை பண்ணுன்னே இருக்கோம். ஆனா ஒரு 8 மணி இல்லைன்னா 10 மணி ரெஸ்ட் வாங்கி எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ரவுண்ட் சாணி கண்ணி எடுக்குவாங்க. 12 மணி இந்த 2 மணி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்குவாங்க. ஆனா இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா மாட்டோட இது வந்து மில்க் வந்து எவ்வளவு ரேட்டுன்னா, நம்ம பால் வந்து நாட்டு மாடு 110 ரூபாய் போகுது. பஃபேலோ வந்து 130 ருபீஸ் போயிருக்கு. ஏன்னா பியூர் ஆர்கானிக் பால், நம்மள எது கலந்து இருக்குது அந்த மாதிரி கெமிக்கல் எதுவும் இல்லை, ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன் இல்லை. நேர்மை வந்து நீங்கள் பார்த்து பீசிட்டு எடுத்துன்னு போகலாம். கீ வந்து நம்மளுக்கிட்ட 3 வெரைட்டி இருக்குது சார். நம்ம கிரும பசு மாடு வந்து 2500 ரூபாய், அந்த மலைநாடு கிட்ட வரும், அது 3000. புங்கனூர் மாடுன்னு இருக்கு, அது ஸ்பெஷல் திருப்பதி கோயிலுக்கு அதை வந்து நெய்யெல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க. அது வந்து 5000 ரூபாய். ஆனால் அது ஆர்டர் கொடுத்தா 8 நாள் 10 நாள் தான் கிடைக்காது, எப்போ ஸ்டாக் இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கிட்ட ஒரு 25 மாடு இருக்குது புங்கனூர் மாடு. இப்போதுக்கு வந்து அது இடி நம்ம என்டையர் இந்தியாவிலே 2000 மாடு இருக்கும். அதில் மோதிஜி கூட வீட்டில் ஒரு 5 மாடு வளர்த்திருக்காங்க. ஏன்னா அது ப்ரமோட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி மாடினா வளர்த்தா கொஞ்சம் பாப்புலேஷன் எச்சாகன்ட்டு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது ஸ்பெஷல். ஆனால் இந்த காப்போல எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? மொத்தமாக இங்கே 21 பேர் இருக்காங்க சார். சார் நாட்டு மாடுலே எங்கள்கிட்ட பர் டே 20 லிட்டர் பால் கொடுக்குற மாடு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி டெவலப் பண்ணின்னு இருக்கிறேன்னா, நான் இன்னொரு 5 வருஷம் போனால் நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு வில்லேஜுக்கு ஒரு 1-2 கொடுத்தா, இப்போ நாட்டு மாடே உங்களுக்கு 20 லிட்டர் ஒன்று, நீ ஜெர்சி மாடு வளர்க்குற, எச்எஃப் மாடு வளர்க்குற. எனக்கு இதுக்கு வாதி வருது இல்லை, எதுவுமே வருது இல்லை. பால் ஃபேட்டு டிகிரி ப்ராப்ளம் இல்லை. 4 to 5 கண்டா ஃபேட் வரும். அதனால தான் டெவலப் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போது என்கிட்ட ஒரு
10ರಿಂದ ஒரு 20 மாடு கண்டே இருக்கும். அந்த மாதிரி பால் ரேஞ்சு பீசுறது 20 லிட்டர், காலைல ஒரு 10, சாயந்தரம் ஒரு 9 லிட்டர் அந்த மாதிரி பால் பீசுற மாதிரி மாடு பசு இருக்கும். இந்த வேலை செய்யறதுக்கு வந்து இப்ப இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? சார் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எல்லாரும் வந்து நான் வெல்கம் பண்ணுவேன். ஏன்னா சும்மா அங்கேயும் போய் உங்கள் பணம் வேஸ்ட் பண்ணுற முதல்ல இந்த மாதிரி நல்ல இடம் நம்ம கோஷாலைன்ட்டால நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே எதானே இருக்கு போய் நல்ல கோஷாலை இருந்தால் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை உங்கள் குளம் இப்போ எழுத நாளையா பர்த்டே எது இருந்தாலும் போய் நீங்கள் சப்போர்ட் பண்ண. அப்படியே வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்டு கூட்டின்னு போனால் மாடுங்களுக்கு உங்களுக்கும் நல்லா டென்ஷன் இருக்காத, பார்த்துட்டு ஆறாமல் ஒரு 1/2 hour 1 hour வந்துட்டு எந்த கோஷாலை இருந்தாலும் விசிட் பண்ணுங்க சார். ஆனால் இந்த ஃபீல்டில் ப்ராஃபிட் எல்லாம் இருக்காண்ணா? இந்த ஃபீல்டில் வந்து நாட்டு மாடு ஃபீல்டு பண்ணுறதுல ப்ராஃபிட் வேணும்னா நம்ம நல்லா பால் கறக்கிற மாடு வச்சுன்னா நல்லா கெட்டப் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு பால், வெண்ணெய், நெய் எல்லாம் நிறைய ரேட் இருக்கு, பை ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாம் பால் பீசுற மாடு ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆளுங்களுக்கு நல்லா பெனிஃபிட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கிட்ட வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் மாடு எச்சாயிருக்கும், அதனால தான் அங்கே லெவலாக போயின்னு இருக்கு. ஃபியூச்சரில் பெரிய பிளான் இருக்காண்ணா? ஆமாம் சார், இப்போ அந்தாண்டி ஒரு கிரவுண்ட் ப்ளஸ் 3 floor கட்டுற மாதிரி இருக்கிறேன். என்ன பிளான்னா ஒருத்துல வந்து நேச்சுரல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டு, இன்னொன்று பஞ்சகவ்யா ட்ரீட்மெண்ட்டு, இன்னொரு ஃப்ளோரில் யோகா, ஒரு ஃப்ளோரில் பூர்த்தி பசு மாடு விடுற மாதிரி பிளான் பண்ணின்னு இருக்கிறேன். வந்து ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் சார். ஆனால் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி ஒரு சம்பவம்னு சொன்னா எந்த இது இவ்வளோ இதோ பண்ணியிருக்கீங்க, இதுதான் எனக்கு இது பண்ண வச்சு அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆன ஒரு இது என்னன்னா சார்? எது இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பிள்ளைக்கு பால் வேணும்னு கொண்டு வந்தேன் சார். அப்புறமா இந்த நாட்டி பசு மாடு நம்ம ஏன் வளர்க்கக்கூடாது, ஏன் எல்லா பிரீடு கொண்டு நம்ம ஒரே இடத்துல பண்ணலாம் அண்ட் பொண்ணு இப்போ இவ்வளோ மாடு ஏறிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்கன்னா? சார், வீடியோ பார்க்குற ஆளுங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பக்கம் உங்கள் லோக்கலில் எங்கெங்கே யார் யார் நாட்டு மாடு வளர்க்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ரீடை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போகணும். சில பேர் நாட்டு மாடு பால் வருது இல்லை வருது இல்லைன்ட்டு இப்போ எல்லாம் விட்டுட்டு ஹைப்ரிட் மாடு போயிருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் பேர் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒருத்தா இருக்கிறீங்க. அதில் நல்லா பால் வர்ற மாடு நீங்கள் ஒரு வாங்கிரும்போது ஃபஸ்ட் ட்ரிப்பில் ஒரு 50,000 20,000 எச்சாகுதுன்னு பார்க்க வேணாம். நல்லா பால் எது வருதோ அந்த மாதிரி பார்த்து ப்ரீட் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கு ஏன்னா செல் வருதோ அதில் பாலில் அப்புறம் ப்ராடக்ட்ஸில் ரெடி ஆகும். ஓகேண்ணா, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து டொனேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க, சிட்டி சைடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். ஆமாம், எப்போ உங்களுக்கு கால் பண்ணாலும் நீங்கள் வந்து பேசுவீங்களா? எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாம் சார். யாருக்குன்னா எந்த மாடு இந்த மாதிரி நாட்டு மாடு வேணும், நம்மளுக்கு இந்த ப்ரீட் வேணும் வாங்கி கொடுங்க ஆனால் நான் அந்த ப்ரீடு வாங்கி கொடுக்குவேன். இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பொண்ணான டைமை கொடுத்து ரொம்ப வேல்யூபுல்லான டைம் கொடுத்தது தேங்க்யூ.